இந்த இடம், இந்த அட்மாஸ்பியர், நீங்க, உங்க வீடு, அம்மா எல்லாமே முன்னாடியே பழகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார். ஆனா எனக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அனு, ஏன்லாம் கேட்க மாட்டியா அனு? ஐயோ சொல்லுங்க சார், நான் கேட்டதா நீங்க சொல்வீங்களா? என்ன? இந்த இடம் தேவநந்தினி வாழ்ந்த இடம். நிஜமாவா சார்? அவ சின்ன பொண்ணா இருந்தப்ப வாழ்ந்த வீடு. இங்கதான் அவ தாவணி போட்டு சுத்தி சுத்தி வந்திருப்பா. இவ்ளோ பெரிய வீட்லயா வாழ்ந்தாங்க? நோ நோ நோ, இந்த இடத்த சொன்ன. இந்த இடத்த வாங்கி இங்க பெரிய வீடு கட்டணுங்கிறது அவளோட ஆசை. அவளோட கனவை நான் நிறைவேற்றினேன். அவளுக்காக நான் கட்டின பங்களா தான் இது. அவ போனதுக்கு அப்புறம் இதை கெஸ்ட் ஹவுஸா வச்சுக்கிட்டோம். இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எப்பவுமே அவ மூச்சு காத்து சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓ, அதான் சாரதா அம்மாவுக்கு மனசு சரியில்லைன்னா 2 பேரும் இங்க வந்துடுறீங்களா? எஸ் அனு. எனக்கு இந்த இடம் இன்னும் ரொம்ப பிடிச்சு போச்சு சார். ஒரு வகையில உனக்கும் எனக்கும் இந்த இடத்தை விட ஒரு பாதுகாப்பான இடம் வேற எதுவும் கிடையாது அனு. ஆனா நமக்கு என்ன ப்ராப்ளம் சார்? நம்ம ஏன் பாதுகாப்பா இருக்கணும்? நோ நோ, ஜஸ்ட் சொன்னேன். ஐ மீன், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில போக கூடாதுல்ல, அத சொன்னேன். புரியல சார். பரவாயில்ல விட. ஆமானு, யாரோ ஒன்ன தலகாணி போட்டு அமுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கரெக்டா சொல்லு. அத பத்தி இப்பதான் உங்களுக்கு கேட்க தோணுச்சா? அட, நீதான் பிரம்மன்னு சொல்லிட்டியே. இப்ப மட்டும் ஏன் கேக்குறீங்க? இல்ல, உனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஆல் தி திங்ஸ். அது சார், அது வந்து என்னாச்சு அனு? அது பிரம்மையா இல்ல உண்மையா நடந்துச்சான்னு தெரியல சார். ஸ்விம்மிங் பூல்ல இருந்தப்போ என்னமோ லேசா மயக்கமா வந்துச்சு. அப்ப யாரோ என் முகத்துல தலகாணிய வச்சு அமுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம்? ஆனா அப்படி யாரும் அமுக்கலன்னு ரம்யா சொல்றான். ரம்யா வந்து பார்த்தப்போ நான் மட்டும்தான் அங்க இருந்தேன், வேற யாருமே அங்க இல்ல. அதனால அது பிரம்மையா தான் இருக்கும்னு தோணுது. ஆனா உனக்கு ஃபீல் பண்ண முடியலையா அனு? தெரியல சார், மூச்சு முட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மேல என்னால ரீகலெக்டே பண்ண முடியல. வா, அங்க போய் பார்க்கலாம். இப்ப அங்க போய் பார்த்து என்ன செய்ய போறீங்க சார்? நேத்தே எல்லாம் பார்த்துட்டோம், அங்க எதுவுமே இல்ல. ஆள் யாரும் வந்ததுக்கான தடயமும் இல்ல சார். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. எஸ் தீனா, சொல்லு. சார், ஒரு சின்ன அர்ஜென்சி. இன்னைக்கு நாளைக்கு மட்டும் நான் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரட்டுமா? எப்படி நாம இன்னும் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கவே இல்லையே சார். ஆர் யூ an idiot? நான் என்ன சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? வந்த உடனே ப்ராஜெக்ட நான் கீழ்ச்சிருவேன்னு சொன்னேன். இப்ப வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்ற. இங்க அனுவோட அம்மா, சந்திரா, அண்ணி எல்லாரும் ஏன் இருக்காங்க? பொழுது போகாம இருக்காங்க? ஹேவ் சம் சென்ஸ் மேன். சாரி சார், கொஞ்சம் அர்ஜென்சி. அப்படின்னு அர்ஜென்சி சொல்லு. ஐ வாண்ட் டு நோ தட். பர்சனல் சார். ஓ, என்னன்னு கேட்டா பர்சனல். ஓகே, யூ மே கோ. பட் ரிசைன் பண்ணிட்டு போ. டோன்ட் கம் டு மீ அகைன். ஐயோ சார். பின்ன என்ன தினா, இத்தனை வருஷம் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். எப்போவாது நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிருக்கேனா? ஒரு தடவையாவது உன் லீவ் கேன்சல் ஆயிருக்கா? ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு 2 நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவா பர்சனல் ஏஜென்சின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அனு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அவ ஒர்க் பண்ணல. சாரி சார். ஓகே, கெட் பேக் டு ஒர்க். ஓகே சார். எஸ் சந்திரா,
ஆம், அது உடலண்ணே. உங்க கூட சும்மா பேசலான்னு வந்தேன். நீங்க வேற ஏதோ மூட்ல இருக்கீங்க. இட்ஸ் ஓகே, சொல்லு சந்திரா. ஆ, இல்லண்ணே, ஒரு கேரம் போர்டு தான் இருக்கு. இன்னொரு கேரம் போர்டு இருந்தா எல்லாரும் நல்லா விளையாடலாமேன்னு சொன்னேன். ஷூர், அரேஞ்ச் பண்றேன். வேற ஏதாவது வேணுமா சந்திரா? ஆ, இல்லண்ணே, வேற எதுவும் வேணாம். இப்போதைக்கு இதுவே ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சந்திரா, இங்க இருக்கிறது உங்க எல்லாருக்கும் போரிங்கா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னண்ணே என்கிட்ட போய் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்? தேங்க்ஸ் சந்திரா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அன்னிக்கிட்டையும் சொல்லு. ம், ஸ்பெசிஃபிக்கா நான் சாரி சொன்னேன்னு சொல்லு. வேற என்ன வேணாலும் கேளு. ஐ வில் அரேஞ்ச் ஆல் திங்ஸ். ஆனா இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து வெளியில போக கூடாது. அண்ணே, ஒரே ஒரு விஷயம் என்ன, நீங்க கோவப்படலைன்னா கேக்குறேன். ஆமா, இந்த ப்ராஜெக்ட்னு சொல்றீங்களே, அத எப்படி ஆரம்பிப்பீங்க? ஆ, ஆ, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி கேட்டேனே. இட்ஸ் ஓகேண்ணே. நீங்க எப்ப வேணா ஆரம்பிக்கலானே. நாம என்ன மழையிலயா இருக்கோம்? வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். கரெக்ட்ண்ணே, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். பாய்ண்ணே, பாய்னு. வெயிட் சந்திரா, ரொம்ப நேரமா அங்க ஒருத்தன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ, நம்ம பக்கம் தான் பாக்குறா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அந்த பங்கஜ் பைய வேற யார் கண்ணிலும் படக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கான். எப்படி தப்பிக்கிறது? என்னன்னு போய் கேளு. ஓகேண்ணே. ஐயோ, அனு, இந்த let's go. பக்கம் தான் வரா. ஐயோ, செத்த சாமி. ஹலோ. ம், என்னங்க சார்? உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. யார் நீ? என்னையா சார் கேக்குறீங்க? பங்கஜ் சார் தான் சார் என்ன இங்க வர சொன்னாரு. ஓ, 2 நாளைக்கு இங்க ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதனால தோட்டமெல்லாம் கிளீன் பண்ணணும்னு வர சொன்னாரு. ஓஹோ. ஆமா, நீ ஏன் ஒரே இடத்த திரும்ப திரும்ப கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, அதுவா சார்? குப்பை விழ விழ கூட்டிட்டா குப்பையே சேராதுல, அதான் விழ விழ கூட்டிக்கிட்டே இருக்கேன். ஆ, நக்கலே. இங்க பாரு, ஒழுங்கா எல்லா இடத்தையும் கூட்டு போ. சரி சார். இரு. என்ன மூஞ்சி மூடிக்கிட்டே ஓ, இருக்க? அதுவா சார், எனக்கு டஸ்ட் அலர்ஜி சார். ஆஹா. அதான் சார் வரேன் சார். ஆளையும் சைஸையும் பாரு. குப்பை விழ விழ கூட்டுறாராம். எபா, உங்களெல்லாம் சமாளிக்க அந்த பங்கஜ் தான் கரெக்ட். சார், ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் அனு மேடம். சொல்லு பங்கஜ். ஏன்டா தீனா லீவ் கேட்டதுக்கு நீ அந்த திட்டு திட்டினியா? நான் இன்னும் திட்டியே முடிக்கலையாடா. அதுக்குள்ள எப்படி உனக்கு தெரிஞ்சது? அவன் தான் எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருக்கானே. சூர்யா, லீவ் கேட்டா கொடுத்து அனுப்பு. இங்கதான் எந்த ப்ராஜெக்ட் இல்லங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் ஏன் தேவையில்லாம அவனை திட்டின? வேணும்னே தான் திட்டினேன். இப்ப இவன் கேப்பா, நாளைக்கு இன்னொருத்தன் கேப்பா, அப்புறம் அவனும் கேப்பா. முதல்ல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா நல்லதுன்னு தான் அப்படி பிஹேவ் பண்ண. பாவம், அவனுக்கு என்ன அர்ஜென்சியோ? நிஜமாவே அவனுக்கு அர்ஜென்சினா அவனே திரும்ப வந்து கேட்பான். அப்ப பாத்துக்கலாம். இங்க எப்படியும் வேலை இல்ல, ஏன் சும்மா இருக்கணும்னு தான் வந்து கேட்டிருப்பான். பாத்துக்கலாம், விடு. ம், நைஸ். இப்படி எல்லா வேலையும் விட்டுட்டு ரிலாக்ஸ்டா இங்க வந்து தங்கி இருக்கிறது கூட நல்லதா இருக்கு.
ஐயோ அடிக்காதீங்க மேடம். ஐயோ ஐயோ வேணாம் மேடம். ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது வலிக்குது. ஐயோ வேணாம். சொன்ன கேளுங்க மேடம். மேடம் ஐயோ காலு தலையில அடிக்காதீங்க மேடம். மேடம் மேடம் வேணாம் மேடம். மேடம் 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 போதும் போதும். மேடம் நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன அடிச்சிருக்கவே மாட்டீங்க மேடம். ரகுபதி, நீங்களா? நீங்க எப்படி இங்க? இது என்ன வேஷம்? மேடம் வேஷம் போட்டிருக்கேனா? மோசம் போயிட்டேன் மேடம், மோசம் போயிட்டேன். நல்லா சாப்பிட்டு 4 வேலை ஆயிடுச்சு. வயிறெல்லாம் பசிக்குது. ஏன் மேடம் பசிக்கிறவனுக்கு சோறு போடாம அக்கு வேற ஆடி வேற பிச்சை எடுத்துட்டாங்க மேடம். ஏன் மேடம் என் குரல் கூடவா உங்களுக்கு அடையாளம் தெரியல? சாரி ரகுபதி, ஏதோ கேட்ட குரல் மாதிரி தான் தோணுச்சு. ஆனா பயத்துல ரொம்ப யோசிக்க முடியல. ரியலி சாரி ரகுபதி. ஏன் மேடம் குரல் அடையாளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ரொம்ப அடிச்சீங்களா மேடம்? ஐயோ மை காட், நான் ஏன் உங்களை அடிக்கணும்? என்னாச்சு உங்களுக்கு? தலையில ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? இப்ப நீங்க அடிச்ச அடியில அடிபட்டதெல்லாம் சரியாயிடுச்சு மேடம். பங்கஜ் சார் அடிச்ச அடியில என் மூளையே கொஞ்சம் குழம்பி போயிடுச்சு மேடம். ஆனா நீங்க இப்ப அடிச்சீங்கல்ல, இப்ப ஓகே மேடம். வாட்? பங்கஜ் அடிச்சாரா? ஐயோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க மேடம், எனக்கு டைம் இல்ல. பங்கஜ் சார் வரதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அனுவும் புஷ்பாவும் இங்க வருவோம். இங்க வந்த ஒரு புது வீடியோ கிடைக்குமேன்னு நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது என்கிட்ட போனே இல்லன்னு. ஏன் உங்க போனுக்கு என்னாச்சு? இப்ப அது ரொம்ப முக்கியமா மேடம்? முழுசா கேளுங்க மேடம். சரி வந்த வழியா திரும்பி போகலான்னு பாக்கும்போது பங்கஜ் சார் கபக்குன்னு என்ன புடிச்சிட்டாரு. ஏன் என்னன்னு கூட கேட்கல மேடம். புடிச்ச உள்ள தர்ம அடி அடி அடின்னு அடிச்சிட்டாரு. ஆனா பங்கஜ் காரணம் இல்லாம அடிக்க மாட்டாரே ரகுபதி. ஆமா ஆள் ஆளுக்கு இப்படி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் மேடம். என்ன அடி என்ன அடி மேடம். ரசிச்சு ரசிச்சு அடிச்சாரு மேடம். அடிச்சுட்டு சொல்றாரு இனி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாதான், அதோட யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாரு மேடம். 2 நாளா இங்கே தான் காத்து கிடக்குற மேடம். 2 நாளாவா? நாங்க இங்க வந்து 2 நாள் தானே ஆகுது. ஐயோ இவங்களுக்கு விளக்கு சொல்றதை விட அந்த பங்கஜ் கையால அடி வாங்கல போல இருக்கு. மேடம் எல்லாத்துக்கும் இப்படி கவுண்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி முழுசா கேளுங்க மேடம். எப்பதான் உங்களை பாப்பேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க இந்த புல்தரையில அப்படி இப்படி நடந்துட்டு இருந்தீங்களா, அப்பதான் திடீர்னு தோணுச்சு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். வாட்? இவ்ளோ அசிங்கமான அண்ணனா? ச்சே. ஏன் மேடம் இப்ப இது ரொம்ப முக்கியமா மேடம்? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா நான் எப்படியாவது இங்க இருந்து வெளியில போகணும். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். அது எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? யார்கிட்ட மாட்டக்கூடாதோ அவர்கிட்டயே கரெக்டா மாட்டிருக்கீங்க. ஐயோ இங்க வந்து வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு அவசியமா? ஏற்கனவே உங்ககிட்ட தான் வீடியோ இருக்குல்ல. அது மேடம் நம்ம கிட்ட வீடியோ இல்லங்கிற விஷயத்த இப்ப இவகிட்ட சொல்ல வேண்டாம். ஆமா இங்க இருந்து போறதுக்குள்ள எப்படியாவது இவளோட போன ஆட்டைய போட்டு ஆகணும். அதான் இப்ப திருன்னு முடிச்சா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய்யணும். இல்லனா என்கிட்டயாவது கேட்டு செய்யணும். சாரி ரகுபதி, உங்களுக்கு என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீங்களாச்சு பங்கஜாச்சு. என்ன மேடம் இது? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நமக்குள்ள டீலிங் இருக்கிற விஷயம் இங்க உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா பங்கஜுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு இவரை யாருன்னே தெரியாது. சும்மா என்ன வச்சு இவர் மிரட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிடுவேன். என்ன மேடம் நீங்க? அப்புறம் பங்கஜ் உங்களை எப்படி டீல் பண்ணுவாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா தெரியும் மேடம், ரொம்ப நல்லா தெரியும். ஓகே சாரி ரகுபதி, நான் யாருன்னு தெரியாம அடிச்சிட்டேன். மேடம் நீங்க தெரிஞ்சிருந்தாலும் அடிச்சிருப்பீங்க மேடம். நான் யார நம்பினாலும் நம்புவேன், ஆனா இந்த சூர்யா சார் பின்னாடி அலையறவங்களை மட்டும் நம்பவே மாட்டேன். மேடம்
என் வாழ்க்கையில இந்த அணுவை பாக்குறதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல சும்மா கெத்தா நடந்துட்டு இருந்தா மேடம். எப்ப அவளை பார்த்தனோ அதுக்கப்புறம் ஆம்பளைங்க கிட்ட இருந்து அடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்னடா பொம்பளைங்க கிட்டே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஓகே, யார் கண்ணிலையும் பற்றாதீங்க. பங்கஜ் சொல்ற மாதிரியே நடந்துக்கோங்க. ஓகே சரிங்க மேடம். மேடம் எப்படியாவது என்ன வெளியில அனுப்பிடுங்க மேடம். வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா?